திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயை அணைக்கக்கூடிய முயற்சிகள் என்பது அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் அந்த தற்காலிக முகாம்களில் செய்யப்பட்டிருப்பதாக அங்கு ஆய்வு நடத்திய அமைச்சர் நாசர் முன்பே தெரிவித்திருந்தார். தற்போதைய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், தற்போது தீ அங்கு முற்றிலும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டதா? தற்போதைய சூழல் என்ன? நிச்சயமாக சென்னை மணலி ஐஓசியில் இருந்து காலை 52 பெட்டிகளுடன் டீசல் ஏற்றி கொண்டு புறப்பட்ட ரயிலானது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே வந்து கொண்டிருக்கும் போது திருவள்ளூர் ரயில் நிலையத்தை கடந்ததுடன் திடீரென்று பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இந்த பெட்டி தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து தீயானது மலமளவென எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீ எரியும் காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 27 28 ஆகிய 2 பெட்டிகள் முதற்கட்டமாக தடம் புரண்டது. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பெட்டிகளும் தடம் புரண்டு இருக்கிறது. மேலும் முழுமையாக 6 பெட்டிகள் இருக்கக்கூடிய டீசல்கள், அதாவது ஒரு டேங்கர் டீசலில் பார்த்தீங்கன்னா 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டீசல் ஆனது ஒரு டேங்கரில் அடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது தீயை கட்டுப்படுத்த பெரும் சவாலாகவே நிகழ்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களை கொண்டு வந்து தற்போது தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டாலும் தீயானது கட்டுக்குள் அடங்கவில்லை. மேலும் தீயானது மலமளவென எரிந்து கொண்டிருப்பதால் இங்கே இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த ரயில் விபத்துக்குள்ளானது காரணமாக தண்டவாளங்களும் சேதமடைந்திருக்கிறது. உயர்மின் அழுத்த கம்பிகளும் சேதமடைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அதையும் சரி செய்யும் பணியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் தற்போது திருவள்ளூர் பகுதியில் முகாமிட்டிருக்காங்க. முகாமிட்டு இப்போ அந்த பணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைக்கும் பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த தீயை கட்டுப்படுத்தவும் மேலும் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 2 குழுக்களைச் சேர்ந்த 60 வீரர்கள் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ரயில் தீ விபத்து நடந்திருக்கிற பகுதிகளில் தற்போது வந்திருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே மீட்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தீயானது முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகுதான் அந்த தடம் புரண்ட பெட்டிகளை அப்புறப்படுத்தும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த தீ எரிந்து கொண்டிருப்பதன் காரணமாக அந்த டீசல் பெட்டியானது மிகுந்த வெப்பமுடன் காணப்படுகிறது. மேலும் 6 பெட்டிகள் முழுமையாக இருந்த நிலையில் அருகே இருக்கக்கூடிய ஒரு பெட்டியில் முழுமையாக 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டீசலானது நிரம்பி இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடியும். அந்த பெட்டியை தற்போது தீ பிடிக்காத அளவுக்கு இருக்கிற வண்ணமாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பெட்டியின் மீது தண்ணீரை பீச்சடித்தும் அந்த பெட்டியை குளிர்விக்கும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் தொடர்ந்து இந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் ரயில்வே உயர்மட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவானது தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் அங்கு இந்த தீயை அணைக்கக்கூடிய முயற்சிகள் என்பது நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கீங்க. தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். ரயில் நிலையத்திற்கு அருகே ஒரு டீசல் ஏற்றி சென்ற ஒரு சரக்கு ரயில் அதிகாலையில் தீப்பிடித்து இருந்த காரணத்தினால் இங்கே கரும்புகை சூழ்ந்து மக்கள் கொஞ்சம் அச்சமட்டு இருந்தாங்க. இமீடியட்டாக நம்முடைய அனைத்து துறை அதிகாரிகள் எல்லாரும் இங்கே ஃபயர் மற்றும் நம்முடைய காவல்துறை, நம்முடைய உள்ளாட்சித்துறை, நம்முடைய வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் விரைவாக இங்கே துரிதமாக மீட்பு பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட அறிவுறுத்தின் பேரில் இங்கே இந்த பணிகள் எல்லாம் பார்வையிட்டு இந்த பணிகள் முடுக்கி விட்டுட்டுருக்குறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 47 போகீஸை டிட்டாச் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு போடுறதுனால எந்த அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருக்கிற 5 பெட்டிகளில் உள்ள தீயை முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை ஒரு 15 ஃபயர் டெண்டர்ஸ் ஈடுபட்டுருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 ஃபயர் டெண்டர்ஸ் அருகே இருக்கிற மாவட்டங்கள் மற்றும் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கு. அந்த பணிகளும் விரைவில் நடைபெறும். அது போக இங்கே பகுதி அருகில் இருந்த மக்களை நம்ம உடனே மீட்டு அவங்களுக்கு தேவையான இருப்பிடம், அவங்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு தேவையான மருத்துவ வசதிகள் வேணும்னா அதையும் நம்ம மருத்துவர்கள் தயார் நிலையில் பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயும் விரைவாக இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் இந்த பணிகளை துரிதமாக மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிலைமையை கட்டுல கொண்டு வந்துட்டுருக்கோம். நன்றி. ரயில் போக்குவரத்து பாதிப்பு இருக்குது, பயணிகளுக்கு என்ன மாற்றம்? பயணிகள் இப்போ 2-3 இப்போ நம்ம ரயில்வே சார்ட் எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆகிருக்குன்னு பார்த்துருக்குறோம். ஸோ அந்த பகுதிகளில் நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலியமாகவும் மற்றும் தனியார் பேருந்துகள் மற்றும் பள்ளிகள்லேருந்து பேருந்துகள் எடுத்து அவங்கள நியர்பை டவுன்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுற வேலைகளையும் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த மின்சார ரயில்கள் அரக்கோணம், கும்மிடிப்பூண்டிலாம் நிற்குது. அது அருகில்
அருகில் இருக்க மாவட்ட ஆட்சியர் ராணிப்பேட்டிலையும் காஞ்சிபுரம் இந்த மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட பேசி அங்கேருந்தும் நம்ம பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்கவுங்கள அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கையும் மேற்கொண்டு வேறு ஏதாவது பேரிடர் மீட்பு படை ஏதாவது வந்திருக்கு? நம்முடைய அரக்கோணத்திலிருந்தும் ஆவடியிலிருந்தும் 2 பேரிடர் மீட்புத்துறையை வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுத்தின் பேரில் நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையர் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதையும் நம்ம வந்து இங்கே நியர்பை இருக்கிற கல்யாண மண்டபத்தில் ஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்கிறோம். அவங்க தேவையான நேரங்களில் மீட்பு பணிகளில் அவங்களும் ஈடுபடுவாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.